மேலே இருக்க இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு தெரியும். நார்மலாகவே ஒரு மாமரமோ கொய்யாவோ அல்லது தோட மரமோ ஏதோ இழந்த மரமோ நாங்கள் வந்து பழங்கள் விழுந்து நடந்தால் அணில் கடிச்சது குரங்கு கடிச்சுன்னு தான் யோசிப்போம். ஆனால் இதுவும் கடிக்கக்கூடும்னு சொல்லிய நிலைமை இருக்குது. இது அறியாமையால் சில இடர்கள் நடக்குது. இந்த வீடியோ வந்து முக்கியமாக உங்களோட வீடுகளில் இருக்கிற பிள்ளைகள் பார்க்க வேண்டிய விஷயம். இது ஒரு விழிப்புணர்வாக அவங்களுக்கு இதை நீங்கள் காட்டணும். இப்படியான வீடியோக்களை என்னென்னு சொன்னால், இப்போ 90ஆம் ஆண்டு, அதாவது 90s கிட்ஸுக்கு அதுக்கு முதல்ல இருக்கிறவங்களுக்குலாம் தெரியும். பள்ளிக்கூடம் போய்க்கலையோ டியூஷன் போய்க்கலையோ அல்லது வெளியிடங்களுக்கு போய்க்கலையோ முக்கியமாக இந்த மாமரங்கள் கொய்யா மரங்கள் கீழே போயிட்டு டக்குன்னு பழங்கள் கடிச்சிருந்தால் எடுத்து வந்து கழுவிட்டோ வெட்டிட்டோ அல்லது கழுவாமல் அப்படியே சாப்பிட்ற பழக்கம் இருக்குது. ஆனால் இப்போதைய ஜெனரேஷனில் அந்த மரங்கள் எல்லாம் காண்றது பெரிய அதிசயமாக இருக்கும். ஏன்னு சொன்னால் இன்றைக்கு காடுகள் இயற்கையில் அழிக்கப்பட்டு எல்லாம் கட்டிடமும் வீடுகளுமாக குமிஞ்சு வைக்கிறதால பெருசாக அரிதாக இருக்கும். ஆனால் இருந்தும் இந்த இப்படியான சம்பவம் நடக்குது நிறைய இடங்களில். இந்த பழத்தை வந்து இப்படி பாம்பு கடிச்சிட்டு அது கொஞ்சம் நாளில் வந்து என்ன செய்யும், கீழே விழுதுக்குள்ள ஒரு பிள்ளைகிட்ட போயிட்டு அது யோசிக்கும், என்ன அணில் கடிச்சது அல்லது புறம் கடிச்சாலும் யோசிக்கும். அதுகள் கூட கிருமிகள் தானுங்க. ஆனால் பாம்பு கடிச்சதில் விஷம் மாதிரி இருக்கும். விஷம் என்ன செய்யும், நாளைக்கு அதை கழுவாமையோ அந்த துண்டை வெட்டாமையோ அல்லது வெட்டியோ இல்லை வெட்டாமல் கழுவாமையோ எப்படி சாப்பிட்டாலும் அந்த விஷம் உடம்புல ஏறப்போகுது. ஏறினா அங்கே ஒரு உயிரிழப்பு நடக்க போகுது. அப்போ இந்த வீடியோ வந்து கட்டாயம் உங்களோட வீடுகளில் இருக்க பிள்ளைகளுக்கு ஒரு விழிப்புணர்வாக இருக்கணும். பிள்ளைகள் மட்டும் இல்லை, பெரியாக்க கூடவே. இப்போ நாங்கள் கூட ஓயில் படிக்கிற காலத்தில் இப்படித்தான் மாமரத்துக்களை அணி கடிச்சிருக்கேன்னு சொல்லி போட்டு எடுத்து சாப்பிட்ற பழக்கமெல்லாம் இருந்தது எங்களுக்கு. அது சின்ன பிள்ளைகிட்ட இது இருக்கும். ஆனால் இப்படியும் கடிக்கக்கூடும். இப்படியான விஷப்பாம்புகள் கூட மரத்தில் கடிக்கக்கூடும். கடிக்கும் போது நடக்கும், அதோட விஷம் வந்து அதில் பரவும்போது அதை எடுத்து சாப்பிடும்போது அது அங்கே ஒரு மிகப்பெரிய விபத்தொண்டு உருவாக்க போகுது. அதாவது ஒரு உயிரிழப்பை ஏற்படுத்த போகுது. ஸோ மிக அவதானம் பிள்ளைகிட்ட இதுகளை வந்து நீங்கள் கட்டாயம் இந்த இப்படியான வீடியோக்களை காட்டி அவங்களுக்கு சில அறிவுரைகளை கூறணும்.